இந்தியா vs ஸ்ரீலங்கா 3 மேட்ச் கொண்ட T20 அடுத்து ODI சீரிஸ்க்கு இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல ரொம்ப கேவலமா அடுத்து வந்து ஒன் ஆஃப் தி வொஸ்ட் டிசிஷனா என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்தா சொல்ல முடியும். ஏன்னா ODIல அவர் வந்து ஒன் ஆஃப் தி இப்பதான் வந்து அதாவது வந்து 1.5 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்க KL ராகுல் அடுத்த சிறையா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட IPL டீம்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டனா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட அப்படி என்னதான் புனிதமா பார்த்தாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து T20 சீரிஸ்க்குமே இவர் இன்னும் அவரோட ஓப்பனிங் பொசிஷனே இன்னும் வந்து அவர் சீல் பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவர் வந்து எல்லா மேட்சஸுமே ஆட வைக்கணும் ஒரே ரீசனுக்காக அவருக்கு இப்போ வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்து எல்லா மேட்சஸ் ஆட வைக்க போறாங்க. இதனால எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எந்த மாதிரி பாதிப்படைவாங்கன்னு எல்லாத்துக்குமே சொல்ல முடியும். ருத்துராஜ் கெய்க்வாட் மேல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனர் வந்து அவங்க இப்போதைக்கு வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தோம்னா இன்னும் 1-2 வருஷத்துல நம்மளுக்கு விராட் கோலி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ரிட்டையர் ஆகி போறதான் போகாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரவுட் புல்லிங் மாடலா யாரு இருக்கான்னு பார்த்தோம்னா யங்கஸ்ட் பிளேயரா பார்த்தோம்னா சுப்மன் கில் தான் இருக்காது. அதனால BCCI ரொம்ப கேவலமா சுப்மன் கில்ல ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லு, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரே T20 ஓப்பனர் ஆகட்டும். ஓப்பனிங்ல பெர்ஃபார்மும் பண்ண மாட்டாரு, வந்து ஒரு நல்ல ஸ்டாப் பேட் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிடுறாரு. கீழே வந்து ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஓப்பனிங்ல சான்ஸ் தர மாட்டாரு. சான்ஸ் கொடுத்தா 100 அடிக்கிறான், 1-1ல சான்ஸ் தர 77 அடிக்கிறான், வந்து 2 டவுன் தர அங்கேயும் 50 அடிக்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்றேன்னு பார்த்தா சான்ஸ் தர மாட்டேன், பெஞ்சில் வைக்கிற. என்ன பிரச்சனை வச்சிருக்காங்க அவனுக்கு ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு என்னதான் பிரச்சனை தெரியும். ஆனா சுப்மன் கில்லோட எல்லா இன்னிங்ஸையும் பார்த்தோம்னா இப்ப சிம்பாவே கூட நடந்த ஒரு 2-5 மேட்ச்ல ஒரு 2 என்னமோ 50 அடிச்சிருக்காரு. மீதி இருக்க எல்லா மேட்சும் அவர் எங்க அடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா அகமதாபாத்ல மட்டும் தான் அடிச்சிருக்கான். மீதி இருக்க எல்லா மேட்சும் ஒண்ணுமே அடிக்கலடா. அவனை எதுக்குடா நீங்க இப்படி ப்ரோமோட் பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க?